உங்க லைஃப்ல எல்லாமே தப்பா நடக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுக்கு காரணம் நீங்க உங்க லைஃபோட ஆப்பரண்ட் பவரா இல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் உங்க லைஃபோட ஆர்கிடெக்ட். நெவில் காடார்ட் சிம்பிளா சொல்றாரு, உங்களுடைய தாட்ஸ் தான் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட். வெறும் ஆசைப்படுறது மட்டும் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. உங்களால அதை விஷுவலைஸ் பண்ண முடியலனா கூட பிரச்சனை கிடையாது, பட் அதை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் நடந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஃபீலிங்க இப்பவே கொண்டு வாங்க. உங்க ரியாலிட்டியில அது நடக்கணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் இங்க தான் ஃபெயில் ஆகுறாங்க. அந்த விஷயம் நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த நீங்களே தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த விஷயம் நடந்தா நீங்க எப்படி வாழ்வீங்களோ அந்த வாழ்க்கைய இப்பவே வாழ ஆரம்பிங்க. உங்க கோல் அச்சீவ் பண்ணிட்டா உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்களுடைய டெசிஷன்ஸ் எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையுமே இப்பவே கொண்டு வாங்க. ஒன்ஸ் நீங்க இதை ஃபேக் பண்ணாம இதை நீங்க அடாப்ட் பண்ணி அதை எம்பாடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரியாலிட்டியில அது நடந்தே ஆகணும். லைஃப்ல ப்ராப்ளம் வரதா செய்யும், பட் காட் என்ன சொல்றாருன்னா அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா பாருங்க. அந்த கெட்டதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும், எனக்கு என்ன நல்லது இருக்கு அப்படிங்கறதுல போக்கஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்பெல்லாம் அதுக்கு பதிலா அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை இன்ஸ்டன்ட்டா ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய பிரைன் ரீவயர் ஆகும். இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னா என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட்ல ஃப்ரீன்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸை டிஎம் பண்றேன்.